ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வெஜ் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜ் ஆம்லேட்னா ஆம்லேட்டில் வெஜிடபிள் போடுறதில்ல. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். முந்தின நாள் நைட்டே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி ஊற போட்டிருந்தேன். அதை காய்கறியோடு சேர்த்து சும்மா மேலே வச்சு குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடாயில் சூடு பண்ணிவிட்டு 100 கிராம் அளவு பருப்பு எடுத்திருக்கேன். இது நாங்கள் 3 பேருக்கு. இதை திரிச்சாலே நிறைய வந்துடும். நல்லா வறுத்துக்கோங்கன்னா கருகிற அளவுக்குலாம் வறுக்காதீங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தா சுடணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் திரிச்சிக்கலாம். அதை ஆறதுக்குள்ளே நான் வெங்காயம், கேரட்டு, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. குடமிளகா நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். என் பையனுக்கு பீட்ரூட் பிடிக்காது, அதனால நான் எடுத்துக்கல. நெய்யில் நான் வதக்கிக்கிறேன். இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை, பச்சையாக கூட போடலாம். ஆனால் பசங்களுக்கு நெய் வாசனையோ டேஸ்ட்டோ வந்தால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் நெய்யில் வதக்கிக்கிறேன். உங்களுக்கு டைம் இல்லை வதக்கிறதுக்குனா நீங்கள் அப்படியே போட்டுட்டு கூட கலக்கிக்கலாம். கேரட்டும் பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போகணுன்னா அவசியம் இல்லை, நம்ம சுட்டு தானே எடுக்க போகிறோம் தோசை மாதிரி, அதனால் பிரச்சனை இல்லை. லைட்டாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் நறுக்கி போடவும் மறந்துட்டேன், பொடியோடு போடவும் மறந்துட்டேன். சாப்பிடும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் ஒன்று சிறுபருப்பு போடும் போது அரைச்சி போட்டுருங்க. அதோட இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நறுக்கி போட்டுக்கோங்க பச்சை மிளகாயை. எதுனாலும் நீங்கள் உங்கள் ஆப்ஷன் தான். காரத்துக்காக நீங்கள் நறுக்கி போடுறத விட சிறுபருப்போடு அரைச்சிட்டிங்கன்னா வாயில் வராது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்படியே அரைக்கும் போது இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிடுங்க. நான் இன்றைக்கி சிறுபருப்பை திரிச்சு பண்ண போகிறேன். நீங்கள் இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி, அதாவது தோசை மாவு மாதிரி அரைச்சி கூட நீங்கள் மிக்சியில் பண்ணிக்கலாம். இல்லை திரிச்சிட்டு நான் போய் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி திரிக்கும் போது நீங்கள் நல்லா பவுடராக திரிக்கணும். கொஞ்சம் பதம் மாறினுச்சுன்னா கூட தோசைக்கல்ல வரவே வராது. இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை. இருந்தாலும் பையன் கேட்பாங்கிறதுக்காக நான் புதினா சட்னி மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை வெறுமனை கூட அப்படியே சாப்பிட்றலாம். காலைல டிஃபன் மட்டும் இல்லைங்க, திடீர்னு ஈவினிங் யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் இதை டக்குன்னு ரெடி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதை கேரட்லாம் போடணுமே ஈஸின்னு சொல்கிறீங்கன்னு கூட யோசிக்க வேண்டாம். வெறும் பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு கூட இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். சைட் டிஷ் வேண்டாம், குழந்தைங்களுக்கு வேணாம், நீங்கள் சாஸ் தொட்டு கூட சாப்பிட்டுக்குவாங்க. நல்லா பவுட்ரு மாதிரி திரிச்சிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு தண்ணி ஊற்றி மாவு பதத்துக்கு அரைக்கணுனாலும் அரைச்சிக்கோங்க. அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இன்றைக்கி காலையில் நான் ஊற வச்சுக்கலாங்கிறதுனால நான் திரிச்சிருக்கேன். திரிச்சிட்டு உப்பு சேர்த்து காய்கறி கலவையை சேர்த்து நம்ம அதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு மற்ற வேலை முடிஞ்சோன்னா தோசை ஊற்றும் போது அதை கரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். பொடி உப்பு போடுங்க, கல் உப்பு சேர்க்க வேண்டாம், கரையுமான்னு டவுட்டாக இருக்கும். இப்போ காய்கறியை சேர்த்துக்கிறேன். காய்கறி சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருங்க. இதில் தயிர் சேர்க்கணும், ரவை சேர்க்கணும், அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை. இது மட்டும் போதுமானது தான். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கெட்டியாக கரைச்சி வச்சிட்றேன். நம்ம எப்போ ஊற்றுறோமோ அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு ஊற்றும் போது ரெடி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நான் காரத்துக்கு எதுவுமே போடலை, காலையில் அவசரத்தில் மறந்துட்டேன். நீங்கள் எது சேர்க்கணும், பெப்பர் சேர்த்துக்கலாம், இல்லைனா பச்சை மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் பச்சை மிளகாவே சேர்த்துக்கோங்க. கலந்து வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். நம்ம சட்னிலாம் அரைச்சிட்டு வேலையை முடிச்சுட்டு இப்போ தோசை ஊற்ற போகிறேன். ஆம்லேட் ஊற்ற போகிறேன். நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இது தண்ணி சேர்க்க இறுகிட்டே தான் இருக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இது பொடியாக இருந்ததுனால தண்ணி இழுத்துகிட்டே இருக்குது. இது ரவா தோசை மாதிரி, கோதுமை தோசை மாதிரி எப்படி பெருசாக ஊற்ற முடியாது. வெஜ் ஆம்லேட்னால் சின்னதாக தான் ஊற்றுவாங்க. நான் ஆம்லேட் சைஸ் தான். இந்த ஒரு கரண்டி ஊற்றிட்டு நெய் இல்லைனா எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், கருகிடும். சூப்பரான வெஜ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சு கொடுக்கலாம். ஹெல்த்தி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். தேங்க்யூ. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.